இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹர்கர் திரங்கான்ற நேமில் குவிஸ் காம்படிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் 10 கொஷினுக்கு 300 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் கரெக்டான ஆன்சர் பண்ணுற 100 பேருக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. இந்த குவிஸ் காம்படிஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு MyGov சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா mygovernment.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெப்சைட் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டாப் சைட் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைட் கார்னரில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக மைக்ரோ சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் குவிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹர்கர் திரங்கா குவிஸ் 2024 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 10 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணோம். அதற்கான டியூரேஷன் 300 மினிட்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாட்டம்லேயே பிளேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு வியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். ஆல் இந்தியன் சிட்டிசன் இதற்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பாட்டம்லேயே டாப் 100 வின்னர்ஸ்க்கு 2000 ருபீஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. இது இல்லாமல் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லாகின் டு ப்ளே குவிஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜில் லாகின் இமெயில் ஆர் மொபைல் ஐடின்னு ஒரு ஆப்ஷனும், இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும், ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு லாகின் வித் ஓடிபின்னு மறுபடியும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபைனல் ஓடிபி வந்திருக்கும். இமெயில் ஐடி செக் பண்ணிங்கன்னா 4 நம்பர் கொண்ட ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் ஓடிபி, அடுத்து இமெயில் ஐடி ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆன பிறகு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் டு ப்ளே குவிஸ் ஆப்ஷன் ஷோ ஆகும். இது ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கனெக்டிங் மை கவர்மெண்ட் சொல்லி வரும். அதுக்கே ப்ராசஸிங் வரும். அதில் செக் பண்ணிடுங்க. அடுத்ததான் நீங்கள் லாகின் பண்ணோடனே ஸ்டார்ட் குவிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அல்லது ஸ்கிப் பண்ணுறதால ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கான கொஷின் வர ஆரம்பிச்சிடும். டோட்டலாக 10 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது கொஷின் நம்பர் 1. இதற்கான ஆன்சர் என்ன சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஷின் வரும். இந்த மாதிரி நீங்கள் 10 கொஷின் ஃபில் பண்ணணும். இந்த டைம் முடியத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணணும். டைம் முடிஞ்சிடுதுன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் எல்லா கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோடனே கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் சொல்லி வரும். இதற்கான சர்டிஃபிகேட் வேணுன்னா கிளிக் டு டவுன்லோட் த சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குவிஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட் இமேஜ் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு நீங்கள் இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறீங்களான்னு சொல்லிவிட்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதில் உங்களோட நேம் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி
இந்த குவிஸ் காம்படிஷனில் வந்து நீங்கள் பங்கேற்க முடியும். வின் பண்ணால் வந்து 2000 ருபீஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.